மறைந்த வில்லன் நடிகர் நம்பியார் மாதிரி வில்லத்தனத்துல அசத்த வேற நடிகரே கிடையாது. ஆனா அவரை மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஹீரோ யாருமே கிடையாது. அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நாடக குழுவுல நடிச்சிட்டு இருந்த அவர் ஆரம்ப காலத்துல காமெடினா சினிமாவில என்ட்ரி ஆனாரு. அதை தொடர்ந்து பக்த ராமதாஸ் அப்படிங்கிற படத்துல சினிமாவில என்ட்ரி ஆனாரு. அதுக்கு பிறகு கஞ்சன் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சாலும் ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன் எல்லா நடிகர்களையும் தன்னோட வில்லத்தனத்தால ஓட விட்டு போதுதான். அந்த வகையில எம்ஜிஆர், சிவாஜிக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்த ஈக்குவல் கிரேஸ் நம்பியாருக்கும் இருந்துச்சு. அதிலும் அவருடைய வேட்டைக்காரன், 1000ல் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை உள்ளிட்ட படங்களை யாராலையும் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட எம்.என். நம்பியார் இந்திய ராணுவத்துல வேலை கிடைச்சும் வேண்டாம்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாராம். இத பத்தி அவரே ஒரு இன்டர்வியூல பேசும்போது, எனக்கு 19 வயசு இருக்கும், அப்பவே எனக்கு இந்திய ராணுவத்துல வேலை கிடைச்சிச்சு. ஆனா அங்க போனதும் என்னை அசைவம் சாப்பிட சொன்னாங்க. அது பிடிக்காததால ஒரே நாள்ல அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஷேர் பண்ணாரு நம்பியார். அவர் தன்னோட வாழ்நாள் முழுக்க முழு சைவ பிரியரா இருந்ததோட மது, புகைப்பழக்கம் உள்ளிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஐயப்ப மலைக்கு ஒவ்வொரு வருடமும் போய் குருசாமியா வாழ்ந்து மறைந்தது குறிப்பிடத்தக்கது.